இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது, சுவாரஸ்யமானது. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த தங்கத்தை எடுக்க போகிறது, நிர்வகிக்க போகிறது எல்லாமே தனியார் நிறுவனம் அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுனால நம்மக்கிட்ட ஒரு நண்பர் கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, இந்த தங்கம் பூமிக்கு அடியிலிருந்து புதையல் எடுத்தோம் அப்படின்னா தங்கமாகவே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுது, அந்த நபருக்கு சொந்தம்லாம் சொல்லிடுது. ஆனால் இதுவே தங்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கனிம வளமாக இருந்தாலும் சரி, அது அரசு நிலத்திலேயே இருந்தாலும் சரி, அரசே கண்டுபிடிச்சாலும் சரி, ஆனால் பிரைவேட்டுக்கு கொடுத்துதாங்க, அது ஏன் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இது சரியா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. இந்த முரண்பாடு எந்த அடிப்படையில் சரி தவறு அப்படிங்கிறத தான் அலசி ஆராய போகிறோம். என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் 1878 படி, அதாவது இந்திய புதையல் சட்டம் 1872 படி, எந்த ஒரு நபரின் நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய, அதாவது ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபருடைய இடத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புதையலாக இருந்தாலும் சரி, அது தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், அல்லது சிலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அந்த சட்டம் சொல்லுது. அதுவே இன்னொரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 படி, அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டம் 1957 படி, ஒரு அரசின் நிலத்தில் இருந்தால் கூட, அரசே ஒரு கனிம வளத்தை கண்டுபிடித்திருந்தால் கூட, இப்போ ரீசெண்டாக அவங்க கண்டுபிடிச்சது தனியார் தான் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. பட் அரசே கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட அந்த கனிம வளத்தை தனியாருக்கு கொடுக்கலாம், அதாவது அவர்கள் நிர்வகிப்பதற்கு அனுமதி கொடுக்கலாம், அவங்க வெட்டி எடுத்து வியாபாரம் செய்வதற்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. இந்த சட்டம் அதற்கு வழிவகுக்குது. இந்த முரண்பாடு எப்படி? ஒரு தனிநபர் எடுத்தா குற்றம், ஆனால் அதே அரசு தனியாருக்கு கொடுக்குது. இந்த முரண்பாடு சரியா? என்னுடைய கருத்து சரிதான் அப்படிங்கிறது தான். ஏன் சரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்கான தீர்வை சொல்கிறேன். தனிநபருடைய இடத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த எந்த ஒரு புதையலாக இருந்தாலும் அரசுக்கு ஏன் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று, அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமா தான் இருக்கும் புதையல் அப்படின்னாலே. அப்போது நம்முடைய வரலாற்று தேடலுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது இல்லைங்களா? நம்முடைய தமிழ் கல்ச்சராக இருக்கட்டும் அல்லது மனித நாகரிகமாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நாகரிகத்தோடு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரிலாம் வாழ்ந்தாங்க, யார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதுனால தான் எந்த ஒரு புதையலையும் தனிநபர் அவங்க அதோட வேல்யூ தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு துட்டுக்கு ஆசைப்பட்டு வித்துடலாம், அல்லது அவங்களே ஒரு சென்டிமெண்ட் பார்த்து உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கலாம், அது எதுக்கும் பயன்படாமல் போயிடும். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அது அரசுக்கு சொந்தம். ஏன்னா அரசு அடுத்து அதை ஆய்வு பண்ணும், அதை பாதுகாக்கும். ஸோ இதுதான் விஷயம். இது சரி அப்படின்ட்டு சரிதானே? ஏன்னா நமக்கு எப்படின்னு தெரியாது. நமக்கு உள்ளிருந்து பொற்காசுகள் கிடைச்சதுன்னா அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்டது, எந்தெந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது, எந்த மன்னர் பயன்படுத்தியிருப்பாரு, அதில் ஏதாவது மொழி கூறுகள் இருக்குதா, இதெல்லாம் நமக்கு தேவையா? கிடையாது. நமக்கு தேவை அது தங்கம், அவ்வளோதான். அதை அழிச்சு நம்ம ஒரு நகையாக பண்ணுவோம், வேற என்ன பண்ணுவோம்? சரி, இப்போ கனிம வளங்களை ஏன் தனியார்கிட்ட கொடுக்குது அப்படின்னா, அது இயற்கையில் உருவாகுது. புதையல் என்பது மனிதனால் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு இயற்கையான பொருள். தங்கமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மனிதனால் அது ஒரு மறு உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். கனிம வளம் என்பது இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அதை மனிதன் தன் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கிறான். அந்த தேவையின் விகிதத்தை பொறுத்து அது அரசு பயன்படுத்தவா, இல்லை தனியார் வசம் சேர்ந்து பயன்படுத்தவா, இல்லை தனியாருக்கே முழுக்க ஒப்படைக்கிறதா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க. இது மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ இது எந்த நிலையில் சரி அப்படின்னாக்க, எனக்கு மாறுபட்ட கருத்துக்களாக இருக்குது. தங்கத்தை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அது தனி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ இதை மட்டும் நம்ம பேசுவோம். ஏன்னா தனியார் நிறுவனமும் அரசும் சேர்ந்து பயணிக்கும் போது தான் முழுமையான ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கான கேள்வி வரும். இப்போ பெட்ரோலியத்துறை இருக்குது. ஒரு தனியார் நிறுவனம் உள்ளுக்குள்ளே வரும்பொழுது இதில் பல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எனக்கு தெரிந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு தெரிந்திருக்க தொழில்நுட்பம் எனக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாருக்கும், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னொருத்தருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? ஏன்னா லட்சக்கணக்கான தொழில்நுட்பம் இங்கே இருக்குது. இதே மாதிரி தான் அரசுக்கு தெரிந்திருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் தனியாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை,
தனியாருக்கு தெரிந்திருக்கக்கூடிய சில தொழில்நுட்ப விஷயங்கள் அரசுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இருவரும் மெர்ஜ் ஆகும்போது தான் அரசுகிட்ட அதிகாரம் இருக்குது, இங்கே தொழில்நுட்பம் அல்லது அறிவு அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது. ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதனால வந்து இதை சரி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரி, இதுக்கான தீர்வு என்ன? ஏன்னா இந்த முரண்பாடு இருக்குல்ல, ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, நம்ம பூமியில் நம்ம வாங்கின இடத்துல இருந்து நமக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் சொந்தன்றாங்க. ஆனால் கனிம வளங்கள் மட்டும் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கான தீர்வு என்னன்னா, ஒரு பொருள் அப்படிங்கிறது அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் அந்த பொருளுக்கு ஈடாக அரசு அதை கையகப்படுத்தும் பொழுது அந்த தனிப்பட்ட நபருக்கு, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு இழப்பீடாக அந்த தொகையை அப்படியே வழங்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு புதையல் கிடைக்குது, அந்த புதையல் வந்து ஒரு கிலோ தங்கம் இருக்குதுன்னு வைங்களேன். 1 கிலோ தங்கத்தை நீங்கள் கொடுத்துங்க, இப்போ உள்ள தங்கம் என்னவோ அதை கொடுத்துங்க, அவருக்கு தேவை அமௌண்ட்டு தானே. ஸோ தங்கம் தானே, 1 கிலோ தங்கத்தை கொடுத்து அதை எடுத்து நீங்கள் அந்த தங்கத்தை வச்சு ஆய்வு பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணால் இது வந்து எளிமையான தீர்வாக நான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த தனியார் வசம் ஒப்படைக்கிறதுமே குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவுமே வந்து இன்னும் சிறப்பானதாக பிரச்சனைக்குரியது இல்லாமல் இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு செமினார் சந்திப்போம். நான் உங்கள் தோழன் ARM முத்து.